பிஎம்இஜிபி ஸ்கீமில் விண்ணப்பம் செய்யக்கூடிய பெரும்பாலான நபர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களிலேயே பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் தான் அதிகமாக நிராகரிக்கப்படுகின்றது. சரியான ஆவணங்கள், தொழில் செய்வதற்கான திட்டம், விலைப்புள்ளி எல்லாமே சரியாக இருந்தாலும் ஏன் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்பது, சரியான முறையில் விண்ணப்பம் செய்வது என்பது பற்றி இந்த தொகுப்பில் முழுமையாக காணலாம். தொழில் தொடங்கும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தேவையான முதலீட்டை பிஎம்இஜிபி திட்டம் மூலம் பெற முடியும். இந்த திட்டம் தற்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டது இல்லை. ஏற்கனவே இருந்த பிரதமரின் ரோஜ்கர் யோஜனா, அதாவது பிஎம்ஆர்ஒய் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கம் திட்டம் REGP ஆகிய 2 திட்டங்களும் 2008ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டு பிஎம்இஜிபி என்ற திட்டமாக உருவாகிறது. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் என்று சொல்லக்கூடிய பிஎம்இஜிபி திட்டத்தினுடைய நோக்கமே வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தொழில் முனைவர் ஆக்கி அதனுடன் வேலைவாய்ப்பு உருவாக்குவதாகும். இந்த திட்டத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் சிறு குறு நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதலாகும். இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி நிறுவனங்கள் துவங்க ரூபாய் 25 லட்சமும், சேவை நிறுவனங்கள் துவங்க ரூபாய் 10 லட்சமும் வங்கிக் கடன் பெற முடியும். திட்ட மதிப்பீட்டில் 25% மானியம் நகர்ப்புறங்களுக்கும், 35% மானியம் ஊரகப் பகுதிகளில் தொழில் துவங்குவோருக்கும் அரசு மாவட்ட தொழில் மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் உற்பத்தி பிரிவின் கீழ் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டங்களும், சேவை பிரிவின் கீழ் ரூபாய் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட திட்டங்களின் கீழ் பயன்பெற விரும்புவோர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு வயது வரம்பு கிடையாது. தகுதியான நபர்கள் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, உணவு எண்ணெய் தயாரித்தல், ஃப்ளோரிங் டைல்ஸ் மற்றும் ஹாலோ பிளாக், இலவம் பஞ்சு மெத்தை, தலையணை தயாரித்தல், கால்நடை தீவனம் தயாரிப்பு, ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன், காயர் மற்றும் காயர் வித் பிளாக்ஸ், பேக்கரி மற்றும் உணவகம், அழகு நிலையம், டெட் பாட்டில்கள் தயாரிப்பு, மசாலா பொருட்கள் தயாரிப்பு போன்ற உற்பத்தி மற்றும் சேவை நிறுவனங்கள் தொடங்க முன்வரலாம். மத்திய அரசு, மாநில அரசின் மானியத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு திட்டத்தில் கடன் பெற்றவர்கள் பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது. வியாபாரம் சார்ந்த தொழில்கள், பலசரக்கு கடை, மளிகை கடை, பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் தொடங்க பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது. படித்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு பிஎம்இஜிபி மூலம் முதலீட்டை பெற இயலாது. இறைச்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள், போதைப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள், தோட்டச் செடிகள், மலர் செடிகள், மீன், கோழி, ஆடு, மாடு வளர்ப்பு, மது பரிமாறும் உணவு விடுதிகள், 20 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பாலித்தீன் பைகள் தயாரித்தல் போன்ற தொழில்களை தொடங்க பிஎம்இஜிபி திட்டத்தில் பயன்பெற இயலாது. இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களின் ஆதார் கார்டு, பான் கார்டு, குடும்ப அட்டை, திட்ட மதிப்பீடு, விலைப்புள்ளி, முக்கியமாக சிவில் ரிப்போர்ட் இது எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அவருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்திலோ, காதி மற்றும் கதர் கிராம அலுவலகத்திலோ விண்ணப்பம் செய்யலாம். அல்லது www.kviconline.government.gn என்ற இணையதளம் மூலமும் விண்ணப்பம் செய்யலாம். பிஎம்இஜிபி திட்டத்தில் கடனுதவி பெறுவதற்கு இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றது. 2022 24 ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இருந்து பிஎம்இஜிபி திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களோட எண்ணிக்கை மட்டும் 3,83,720 விண்ணப்பம். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 32,005 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை டிவிஷனில் மட்டுமே 7,730 விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. பிஎம்இஜிபி விண்ணம் நிராகரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. சரியான ஆவணங்கள் இல்லாமல் இருப்பது, விண்ணப்பதாரர் ஆர்வத்துடன் இல்லாமல் இருப்பது, தவறான முகவரி, தவறான தகவல், முக்கியமாக சிவில் ரிப்போர்ட் சரியாக இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு முன் உங்களுடைய தொழில் பற்றிய முழு விவரங்கள் இருக்கக்கூடிய திட்ட விவரம் தயார் செய்ய வேண்டும். உங்களுடைய தொழிலுக்கு என்னென்ன மிஷினரி வாங்க போகிறீங்களோ அந்த மிஷினரியோட விலை புள்ளி கொட்டேஷன் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, குடும்ப அட்டை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான முகவரி, பெயர், பிறந்தநாள் இருக்க வேண்டும். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். குறிப்பாக தொழில் செய்ய உள்ள கடை அல்லது அதற்கான வாடகை அல்லது ஒப்பந்த பத்திரம் இருக்க வேண்டும். உங்களுடைய வங்கி வரவு செலவு சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய சிவில் ரிப்போர்ட் குறைந்தபட்சம் 650க்கு மேலே இருக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் அனைத்தும் தயார் செய்துவிட்டு விண்ணப்பம் செய்தால் உங்களுடைய விண்ணப்பம் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும்.